வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது 2025 பிப்ரவரி மந்த் அண்ட் மார்ச் மந்த்ல நடந்து முடிஞ்ச எஸ்பிஐ ஜேஏ பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸோட அரித்மெட்டிக் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா வந்துட்டு ஒரு 3 வீடியோ பார்த்துருப்போம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், அலிகேஷன் மிக்சர், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின், போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், இந்த சம்லாம் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிருப்போம். சரிங்களா? இது எல்லா சம்மே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிருப்போம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மித்த டாபிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்தந்த டாபிக்ல கேட்டகரைஸ் பண்ணி நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா, அதுக்காக. சரிங்களா? அதே போல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்றதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தாராளமா பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இது மாதிரி ரெகுலரா வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ற பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்லாம் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இந்த பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஓரியன்டான மெட்டீரியல்லாம் வந்துட்டு அதில் ஷேர் பண்ணுவாங்க பிடிஎஃபா. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு அதுவும் சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 77 சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ப்ரைம்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா டைம் அண்ட் ஒர்க். சரியா? டைம் அண்ட் ஒர்க். இப்ப நான் சம படிக்கிறேன், கவனிங்க. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் இன் 60 டேஸ்ங்க. 60 டேஸ். ஏ வந்து 60 டேஸ். பி மட்டும் அதே ஒர்க். பி அலோன் கேன் டூ த சேம் ஒர்க் 40 டேஸ். சரிங்களா? எங்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க் வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருக்கும், ஃபிக்ஸ்டுன்னா என்னன்னா சேம் ஒர்க். சரியா? ஒரே ஒர்க்கை தான் 2 பேரும் பண்ண போறாங்களோ அங்கெல்லாம் அவங்களோட டேஸ் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையோட யூனிட்ஸ் கிடைக்கும். சரியா? அது யூனிட்டரி மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். நீங்க எல்சிஎம் எடுத்தும் போடலாம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். நீங்க யூனிட்டரி மெத்தட்ல போடும்போது ரொம்ப சிம்பிளா நீங்க சால்வ் பண்ணிடலாம். மைண்ட் கால்குலேஷன்ல போட்டுடலாம். சரியா? வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகிற சம்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சிங்க அப்படின்னா மைண்ட்லேயே ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரியா? மென்டல் கால்குலேஷன்லேயே உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சம்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அதோட கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களால வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள எக்ஸாம் ஹாலில் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, அதே மாதிரி நீங்க சம்ஸை படிக்கும் போதே ஒரு பாதி கால்குலேஷனை மைண்ட்லேயே சால்வ் பண்ற கேப்பபிலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்பதான் மீதி இருக்கிறதுல 1 or 2 ஸ்டெப்ஸ்ல உங்களால இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு நீங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு அது போற போக்குலயே போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால டைமை வந்துட்டு ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியாது. சரிங்களா? டைம் வந்துட்டு அதிகமா நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். சரிங்களா? சரி, இப்ப கவனிங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதுல 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு அப் டு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில சமயம் 12 கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்ப கவனிங்க. இப்ப 60-40 நம்ம இதை படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏ அண்ட் பி 2 பேரும் வந்துட்டு ஒர்க் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 16 நாள் 16 டேஸ் பண்றாங்க. பி அதுக்கப்புறம் விளைகிறாரு. 2 பேரும் தான் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பி விளைகிறாரு. இப்ப ஃபைண்ட் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். நீங்க பாருங்க, சிம்பிளா எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃபிக்ஸ்டா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டேஸை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும். சரிங்களா? இங்க இன்வெஸ்ட் ப்ரொபோர்ஷன் அப்ளை ஆகும். நான் சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே இது எல்லா டாபிக்கும் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா 2 ரேஷியோ ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒன்னு என்ன, டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்னொன்று இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் வீடியோல அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்துடும். சரி, அதுக்கப்புறம் நான் சொல்லி தரலாம் உங்களால ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். தயவுசெய்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருங்க. சரிங்களா? ரைட். இப்போ கவனிங்க. இப்போ அந்த 60-40 அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து என்ன பண்ணுவாரு, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 60 அந்த 40 போட்டுருங்க. அப்போ 40யும் 60 ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஏ வந்துட்டு 2 யூனிட்ஸ் பண்ணுவாரு அப்படின்னா பி எவ்வளவு பண்ணுவாரு, பி வந்து எவ்வளவு பண்ணுவாரு அப்படின்னா 3 யூனிட்ஸ் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணணும், இந்த 40யும் 60 இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அப்ப பாருங்க, இந்த 60யும் 20யும் இன்ட்டு பண்ணீங்கனாலும், அதாவது ஏக்கான டேஸும் ஏ செய்யற வேலையும் இன்ட்டு பண்ணாலும் சரி, அதே மாதிரி பிக்கான டேஸ் 40வும் பிக்கான யூனிட் 3 யூனிட் இதை இன்ட்டு பண்ணாலும் சரி, உங்களுக்கு அவங்களோட டோட்டல் யூனிட் வந்துடும். சரியா? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 யூனிட்ஸ் பண்ணுவாரு, இது ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. அப்ப 60 இன்ட்டு 2 அல்லது 40 இன்ட்டு 3 எப்படி பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஒர்க்கா இருக்கிறதுனால இந்த ஆன்சர் உங்களுக்கு சேமா தான் வரும். சரியா? அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 யூனிட்ஸ் வரும். சரியா? அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு செய்யணும் வேலை அப்படின்னா 120 யூனிட்ஸ் செய்யணும். இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க,
ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் செய்வாங்களா? 5 யூனிட்ஸ் எத்தனை நாள் செய்றாங்கன்னா 16 டேஸ் செய்றாங்க. அப்ப 16 டேஸ் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they can complete 8 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க். அப்ப இந்த 120ல 8 யூனிட்ஸ் முடிஞ்சு போச்சா? அப்ப மீதி இன்னும் பாத்தீங்கன்னா 40 யூனிட்ஸ் தான் இருக்கும். சரி, அந்த 40 யூனிட்ஸ் யார் செய்ய போறாங்கன்னா ஏ மட்டும் தனியா இருந்து செய்ய போறாரு. அப்ப ஏ மட்டும் தனியா 40 யூனிட்ஸ் எத்தனை நாள்ல செய்வாங்கன்னா ஏ ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் செய்வாரு. அப்ப 40 யூனிட்ஸை 2 யூனிட்ஸா முடிக்கிறாரு அப்படின்னா இவர் எத்தனை நாள்ல செஞ்சிருவாரு? 20 டேஸ்ல பண்ணிடுவாரு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 20 டேஸ். சரிங்களா? நான் எப்படி போட்டேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுலயும் பாருங்க, ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 16 டேஸ் அண்ட் 24 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் ஏ ஸ்டார்டட் த ஒர்க், அதே ஒர்க் தான், இவங்க என்ன ஒர்க் ரெண்டு பேர் பண்ணாங்களோ அதே ஒர்க் தான் இப்ப ஏ வந்துட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு 3/8 ஆஃப் த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. சரியா? நீங்க அப்படியே மாத்தி எழுதிக்கணும், இதையும் மாத்தி எழுதிக்கணும். அப்ப ஏக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கு 24 வரும், பிக்கு என்ன வரும்னா 16 வரும். ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 24 16 ரேஷியோ எடுத்தீங்கன்னா பிக்கு வந்து 2 போடுங்க, ஏக்கு வந்து 3 யூனிட்ஸ் பண்ணுங்க. 8 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. சரியா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளவு செய்வாங்கன்னு கேட்டாங்கன்னா 5 யூனிட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சரி, இப்ப டோட்டல் ஒர்க்னா இந்த 16யும் 3 இன்ட்டு பண்ணிக்கலாம், அல்லது 24யும் 2 இன்ட்டு பண்ணிக்கலாம். எதை இன்ட்டு பண்ணாலும் நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன வரும்னா 48 யூனிட்ஸ் வருங்க. சரிங்களா? சரி, இஃப் ஏ ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் கம்ப்ளீட் 3/8 ஆஃப் த டோட்டல் ஒர்க். பாருங்க, இதுல 3/8ங்க. சரி, 8 பார்ட்ல 3 பார்ட் ஒர்க்கை வந்துட்டு ஏ கம்ப்ளீட் பண்ணாரு. மொத்தம் 48 யூனிட்ல இதை முடிச்சிட்டாரு. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் முடிச்சிருப்பாரு அப்படின்னா, இது அப்படியே அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 6 டைம்ஸ் வரும். 6னா 18 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாரு. சரியா? அப்ப 48ல 18 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 30 யூனிட்ஸ் இருக்கும். பட் இந்த 30 யூனிட்ஸ் யார் பண்ண போறாங்கன்னா, தென் ஃபைண்ட் தட் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டுகெதர் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். ரிமைனிங் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 30 யூனிட்ஸ் இருக்கு. அது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 5 யூனிட்ஸா முடிப்பாங்க. அப்ப 5 யூனிட்ஸா 30 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே வராங்கன்னா எத்தனை நாள்ல முடிக்க முடியும்? அவங்க 6 டேஸ்ல முடிக்க முடியும். சரியா? அப்ப ஆன்சர் என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு 6 தாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? நீங்க யூனிட்டரி மெத்தட்ல போடுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, ஏவும் பியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 15 டேஸ்ல முடிப்பாங்களா? பியும் சியும் வந்து பாத்தீங்கன்னா 20 டேஸ்ல முடிப்பாங்களா? சியும் ஏவும் வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ்ல முடிப்பாங்களா ஒரு வேலையை? சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஏ பிளஸ் பி 15, அடுத்தது பி பிளஸ் சி வந்துட்டு 20. சரியா? பி பிளஸ் சி வந்து 20. அப்ப இங்க 20 எழுதிக்கோங்க, 15 எழுதிக்கோங்க. அப்ப 20னா இங்க 4 யூனிட் வரும், இங்க 15னா 3 யூனிட்ஸ் வரும். அட்லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சி பிளஸ் ஏ என்ன சொல்றாங்கன்னா 30 சொல்றாங்க. சி பிளஸ் ஏ 30 அப்படிங்கும்போது இங்க 3 போட்டுக்கோங்க, இந்த 20 இந்தாண்ட போட்டுக்கோங்க. சரியா? இங்க 3 போட்டுக்கோங்க, இங்க வந்துட்டு 2 போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, நமக்கு வந்துட்டு ஏ பி வந்துட்டு 4 யூனிட்ஸ் செய்வாங்க, பி சி வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் செய்வாங்க. 3 காமனா தான் எடுத்துக்கணும், நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணி 6ன்னு எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப சிஏ வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் செய்வாங்க. அப்ப மொத்தமா இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேர் இல்ல, இந்த இடத்துல 6 பேர். எப்படி 6 பேர்? 2 ஏ, 2 பியோட எஃபிஷியன்சி, 2 சியோட எஃபிஷியன்சி இருக்காங்க. அப்ப மொத்தமா 9 யூனிட்ஸ் டிவைட் பை 2 போடணும். ஏன்னா ரெண்டு பேர் நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்துட்டு 2A 2B 2C தேவையில்லை, ஒரு ஏ ஒரு பி ஒரு சி தான் தேவை. அப்ப நீங்க டோட்டல் வேல்யூவை 12 டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 4.5 யூனிட்டுங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, என்ன கேட்டிருக்கேன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஏ பி சி டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க். இதே ஒர்க்கை வந்துட்டு 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல பண்ணுவாங்க கேட்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 15 இன்டூ 4 பண்ணாலும் சரி, அல்லது 20 இன்டூ 3 பண்ணாலும் சரி, அல்லது 30 இன்டூ 2 பண்ணாலும் சரி, நமக்கு எத்தனை யூனிட்ஸ் வருதுன்னா 60 யூனிட்ஸ் வரும். சரியா? இப்போ இந்த 60 யூனிட்ஸை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 4.5 யூனிட்டா கம்ப்ளீட் பண்ண போறாங்க. சரிங்களா? அப்ப 4.5 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணா எத்தனை நாள்ல பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா மேல 600 போட்டுங்க, கீழே 450 போட்டுக்கோங்க. இதை கேன்சல் பண்ண என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 இல்ல 45, ஏன்னா ஒரு பாயிண்ட் இருக்குல்ல 45. ஓகே, இப்ப கேன்சல் பண்ண இங்க மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 வரும், 15 அடிச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். அப்ப 40/3ங்க. அப்ப 40/3னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 40/3னா 13 1/3 வரும், அல்லது 13.33 டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா? அதாவது மேல 60 வந்துச்சு, கீழே 4.5 வந்துச்சு. இந்த டெசிமலை நீங்க கேன்சல் பண்ணணும்னா மேலையும் கீழையும் இன்டூ 10 இன்டூ பண்ணிக்கலாம். அப்ப மேல 600 வரும், கீழே 45 வரும். சரியா? ஓகே, ஃபைன். அடுத்த சம் பாருங்க. இது பாருங்க, அவங்க எஃபிஷியன்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, B is thrice the time to complete your work alone as time taken by Aன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது B வந்து ஒரு வேலையை 3 பங்கு மணி நேரம் எடுத்துக்கிட்டாருன்னா A வந்து 1 பங்கு மணி நேரத்திலேயே முடிப்பாராம். சரியா?
அப்ப ஏ வந்துட்டு 3 யூனிட் முடிக்கிறாரு அப்படின்னா பி வந்து 1 யூனிட் தான் அந்த பர்டிகுலர் டைம்ல முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. ஏ ஸ்டார்ட் த ஒர்க் அண்ட் ஆஃப்டர் 2 டேஸ். ஏ வந்துட்டு 2 நாள் பண்றாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 யூனிட்னா 2 நாளைக்கு எவ்வளோங்க பண்ணிருப்பாங்க? 2 நாளைக்கு 2 டேஸுக்கு 6 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் விலகிட்டாரு. ஹி லெஃப்ட் த ஒர்க். இஃப் த ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பை பிங்க, பி மட்டும் 6 டேஸ் பண்ணிருக்காரு. பி மட்டும் 6 டேஸ் பண்ணிருக்காருன்னா எவ்வளவு யூனிட் பண்ணிருப்பாரு? 6 யூனிட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்னா 6 டேஸ்க்கு 6 யூனிட். அப்ப மொத்தமா 2 பேரும் சேர்ந்து எவ்வளவுனா 12 யூனிட்ஸ் முடிச்சிருக்காங்க. இதான் டோட்டல் ஒர்க். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. இஃப் த ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பை பி அரௌண்ட் 6 days, தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை பி டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க். பி வந்துட்டு முழு ஒர்க். பி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு யூனிட். இப்போ இந்த 12 யூனிட்டை ஒவ்வொரு யூனிட்டா முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இ டேக் 12 days. சரி, அப்ப 12 daysல வந்துட்டு பி மட்டும் தனியா அந்த ஒர்க்கை முடிச்சிடுவாரு. சொல்றது புரியுதுங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ரைட். கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்க. ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? பெரிய டைமிங்லாம் எடுத்துக்காது. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு பெருசாக டைம் கன்சியூம் ஆகிற சம்லாம் கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு மென்டல் எபிலிட்டிலேயே நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? மேனுவலாக போடுற மாதிரி பெருசாக கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அந்த மெத்தட் தெரியலன்னா சில சமயம் என்ன பண்ணுவோம்னா மேனுவலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம். சரிங்களா? போட்டு பார்த்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம். டைம் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகிற மாதிரி சில விஷயத்த நம்ம பண்ணிடுவோம் தேவையில்லாமல். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மென்டல் எபிலிட்டி வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்க, 20 men கேன் டூ த ஒர்க் இன் 24 days. சரியா? 20 men வந்து பார்த்தீங்கன்னா 24 daysல பண்ணுவாங்களாம். சரிங்களா? அதே ஒர்க்கை 24 women வந்து எத்தனை நாள்ல பண்ணுவாங்கன்னா 48 daysல பண்ணுவாங்களாம். பாருங்க, 24 women வந்துட்டு 48 daysல பண்ணுவாங்களாம். சரிங்களா? இப்போ நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. 48 daysல ஒர்க் பண்ண 24 women தேவைன்னா அதுவே 24 daysல பண்ணணும்னா எத்தனை women? 48 women அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? 24 daysல பண்ணணும் அப்படின்னா 48 அப்படி டபுள். இது டிவைட் பை 2 ஆகுதுன்னா, டேஸ் வந்து டிவைட் பை 2 ஆகுதுன்னா ஒர்க்கர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்டு 2 ஆகுங்க. அதை மறக்க கூடாது நீங்க. சரியா? அப்ப இதே 24 daysல உமன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதே 24 daysல மென் பண்ணக்கூடிய இதே 24 daysல உமன் பண்ணணும் அப்படின்னா we have to employ 48 women. 48 women. 48 women விட்டீங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? 24 daysல முடிச்சிடுவாங்க. புரியுதுங்களா சொல்றது? நீங்க இது மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. சரியா? அடுத்து பாருங்க. இப்ப 20 men started the work. இதுல பாத்தீங்கன்னா 20 men தான் வந்துட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க செய்யறதுக்கு. அண்ட் ஆஃப்டர் 12 days, 12 daysக்கு அப்புறமா. சரியா? அப்ப 12 daysக்கு அப்புறமா, அதாவது 24 days முழுசா செய்யணும். இந்த 20 men வந்துட்டு 12 days முழுசா செய்யணும். சரிங்களா? இப்ப 12 days பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன மீதி என்ன இருக்கும்? 24 daysல 12 days ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 12 days அந்த 20 menனும் செய்யணும் இல்லையா? இன்னும் 12 days ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? சரி. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா all 20 men left the work ஆங்களாம். சரியா? அந்த ஒர்க்ல இருந்து 20 men விலகிட்டாங்க. எத்தனை நாள் இருக்கும்போது? 24 நாள்ல 12 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 12 நாள் இருக்கும்போது 20 men வெளியேறிட்டாங்க. சரியா? இப்ப கேள்வி என்னன்னா find how many women are required to complete the remaining work in 8 days. இது ரொம்ப முக்கியம். 8 நாள்ல முடிக்க. ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் கேட்கல. ரிமைனிங் ஒர்க்கை 8 நாள்ல முடிக்க எத்தனை women வந்துட்டு how many women are required கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நமக்கு தெரியும் இந்த 48 women போட்டாலும் இதே 24 daysல பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த 48 womenக்கு வந்துட்டு இப்ப 24 days ஒர்க் இல்ல. எத்தனை நாள் தான்? 12 days ஒர்க் தான் இருக்கு. அப்ப 48 womenக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 12 days ஒர்க் தாங்க இருக்கு. சரியா? ஆனா இந்த ஒர்க்கை 12 daysல அவங்க முடிக்கக்கூடாது. எத்தனை நாள்ல முடிக்கணுமா? 8 daysல அவங்க முடிக்கணுங்களாம். அப்ப எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? அதாவது இன்னும் 12 days ஒர்க் இருக்கு 48 womenக்கு. ஆனா 8 daysல முடிக்கணும்னா எத்தனை நாள் அப்படின்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும்? 6 வரும். 6 into 12 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 72 women வருவாங்க. சரியா? அப்ப 72 women எம்ப்ளாய் பண்ணோம்னா 48 women வந்து 12 daysனா சரிங்களா? 8 daysல முடிக்க எத்தனை women? சரிங்களா? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இப்படி பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஏன் இன்ட்டு பண்ண ஏன் டிவைட் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. சரியா? அதாவது 48 workers can complete 12 daysனா then 8 daysல முடிக்கணும்னா how many number of workers are required அப்படின்னா இந்த இடத்துல இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை ஆகும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஒன்றும் இல்லை, கொஸ்டின் மார்க் பக்கத்துல கதை கீழே போடணும். இது ரெண்டையும் நீங்க மேலே இன்ட்டு பண்ணணும். இதுக்கு பார்த்தா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த டீட்டெயிலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? டைரக்ட் ப்ரொபோர்ஷனா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் மார்க் பக்கத்துல கதை கீழே போட்டுருங்க, மீது ரெண்டையும் மேலே போடுங்க. சரி, அதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏன் டிவைட் பண்றேன் ஏன் இன்ட்டு பண்றேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஏன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டைம் ரெடியூஸ் ஆகும், அல்லது டைம் இன்க்ரீஸ் ஆனா ஒர்க்கர்ஸ் வந்துட்டு என்ன ஆகிட்டே போகும்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் இங்க இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்றோம். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 72 days. 72 men.
சரியா? ரைட். 72 men இல்ல, 72 women. ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது ஏபிசி இவங்க என்ன பண்றாங்கன்னா 48, ஏ வந்துட்டு 48 டேஸ்ல பண்றாங்க, பி வந்துட்டு பாத்தீங்கன்னா 72 டேஸ்ல பண்றாங்களாம், அட்லாஸ்ட் சி வந்துட்டு ஒரு ஒர்க்கை 54 டேஸ்ல பண்றாங்களாம். சரியா? இவங்க ரெண்டு பேரும் ஏவும் பியும் சேர்ந்து 8 டேஸ் பண்றாங்களாம், ஏவும் பியும் சேர்ந்து 8 டேஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ வந்துட்டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை சி டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். சி வந்து மீதி உள்ள வேலையை பண்ண எத்தனை நாளுங்கிறாங்க. சரியா? நீங்க மொதல் யூனிட்ஸா மாத்துங்க, இதை அப்படியே மாத்துங்க. இதை மாத்தினா நமக்கு என்ன வரும்? இது மாத்தினா 72 24ல அடிக்கலாங்களா? இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வருங்க. இது அடிங்க, இது கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா இது என்ன வரும் நமக்கு? நீங்க வந்துட்டு 18 டேஸ்ல அடிக்கலாம். 18 டேஸ்ல 54 வந்து 3 டைம்ஸ் வருங்க. 72 வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வருங்க. இப்போ இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகுது, அதாவது இந்த காமனா இருக்கிற ரேஷியோட வேல்யூ வந்து இது காமனா இல்லை அப்படின்னா இதை அப்படியே இப்படி இன்ட்டு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா கம்பேரிட்டிவ் ரேஷியோ எடுத்துக்கலாம். அப்போ ஏக்கு என்ன வரும் அப்படின்னா 3 3s are 9 யூனிட் வரும். பிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3s are 6 யூனிட்ஸ் வரும். அட்லாஸ்ட் சிக்கு என்ன வரும்னா 2 4s are 8 யூனிட்ஸ் வருங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ டோட்டல் யூனிட்ஸ் என்னன்னா நீங்க 48 இன்டூ 9 பண்ணாலும் சரி, அல்லது 72 இன்டூ 6 பண்ணாலும் சரி, அல்லது 54 இன்டூ 8 பண்ணாலும் சரி, நமக்கு டோட்டல் யூனிட் வந்துருங்க. சரியா? இப்போ 72 இன்டூ 6 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 6 42 420 பிளஸ் 6 2s are 12. அப்போ 432 யூனிட்ஸ் வந்துட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா மொத்தமா செய்ய போறாங்க. இதுல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும் ஆல்ரெடி 8 டேஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஏவும் பியும் வந்து பாத்தீங்கன்னா 8 டேஸ். ஏவும் பியும் எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி 8 டேஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க ஏவும் பியும் சேர்ந்தா 15 யூனிட்ஸா 8 டேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல 120 யூனிட்ஸ் வந்துட்டு டன். அப்ப ரிமைனிங் யூனிட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 312 யூனிட்ஸ் இருக்குங்க. சரியா? இதுல போச்சுன்னா அதாவது 432ல 120 போச்சுன்னா 312 யூனிட்ஸ் இருக்கும். இது யார் பண்ண போறாங்கன்னா சி மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சி வந்து ஒரு நாளைக்கு 8 யூனிட்ஸா, 8 ஆல் டிவைட் பண்ணுங்க. 8 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 8 ஆல் 31ல 8 வந்துட்டு 3 டைம்ஸ் 24 வரும். சரியா? 24னா அதுல ஒரு 6 இதுல ஒன்னா 7, 72 அப்படின்னா 9 டேஸ் வரும், 9 வரும் இல்லையா? அப்ப மொத்தமா 39 டேஸ். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 39 டேஸ். இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. பைப் A and B can fill a tank in 9 hours, 9 hours 6 hours respectively. சரியா? பைப் சி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாருங்க, 7.5 ஹவர்ஸ்ல எம்டி பண்ணுங்களா. இவங்க ரெண்டு பேரும் ஃபில் பண்றாங்கன்னா இவர் வந்துட்டு எம்டி பண்றவர். சரிங்களா? அப்ப என்ன சொல்லலாம் நம்ம, ஏ வந்துட்டு 9 ஹவர்ஸ் எடுத்துப்பாரு, பி வந்துட்டு 6 ஹவர்ஸ் எடுத்துப்பாரு, வேற சி வந்து மைனஸ் போட்டுக்கோங்க 7.5 ஹவர்ஸ். சரிங்களா? அடுத்தது இஃப் ஏவும் பியும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஓபன் பண்ணிட்டாங்க 3 ஹவர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சி வந்துட்டு என்ன பண்றாங்க, ஓபன் பண்றாங்க. இப்ப சி வந்துட்டு அந்த ஃபில் ஆனிச்சு இல்லையா, ஏவும் பியும் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஃபில் பண்ணாங்க இல்லையா, அந்த பைப்பை எவ்வளவு நேரத்துல அவர் எம்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது 7.5 அப்படிங்கறத நீங்க என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 வச்சுக்கலாம். 10 10ல இன்ட்டு பண்ணுங்க, இதை 90 போட்டுக்கோங்க, 60 போட்டுக்கோங்க, இது 7.5 75 வச்சுக்கோங்க. இதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 15 டேபிள் அடிக்கலாம்ல. இன்வெஸ்ட் பண்ணா இது 4 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும், இது 30 டேபிள்ல கூட அடிக்கலாம். இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வருங்க. இது இன்வெஸ்ட் பண்ணுங்க, இது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 15ல அடிச்சீங்கன்னா 5 டைம்ஸ் வருங்க, இதை 15 அடிச்சீங்கன்னா 4 டைம்ஸ் வருங்க. இப்போ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இதை எப்படி இன்ட்டு பண்ணிக்கோங்க. அப்ப ஏக்கு என்ன வரும் அப்படின்னா 10 வருங்க. ஏ வந்து 10 யூனிட்ஸ் ஃபில் பண்ணுவாருங்க. பி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா 15 யூனிட்ஸை ஃபில் பண்ணுவாருங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா 25 யூனிட் ஃபில் பண்ணுவாங்க. பட் சி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா 20 யூனிட்ஸ் என்ன பண்ணுவாருன்னா எம்டி பண்ணுவார். சரியா? 20 யூனிட்ஸா, இது 20 யூனிட்ஸ்ல 15 யூனிட்ஸ், இங்க வந்து 4 வந்துச்சுன்னா இங்க 12 யூனிட்ஸ். ரைட், 12 யூனிட்ஸ். 3 இன்ட்டு 4 12 யூனிட்ஸ் இப்படி போட்டுங்க. இது மைனஸ்ங்க, மறக்கக்கூடாது. ஒரு எம்டி பண்றாரு. சரி, இப்ப பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா 25 யூனிட்ஸ் எத்தனை மணி நேரம்னா 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ்னா எவ்வளவு பண்ணிருப்பாங்க, 25 இன்ட்டு 3 போட்டீங்கன்னா 75 யூனிட்ஸ். 75 யூனிட்ஸ் வந்துட்டு 12 யூனிட்ஸ் தான் நீங்க எம்டி பண்ண போறீங்க. சி பைப்பை எம்டி பண்ண போறாரு. அப்ப என்ன ஆகும், 6 ஹவர்ஸ் வந்துடும். சரியா? அண்டு மீதி என்ன இருக்கும், 72 போச்சுன்னா 3/12 இருக்கும். 3/12 என்ன நம்ம சொல்லலாம், இங்க வந்து டெசிமல் வேல்யூல கொடுத்துருக்காங்களா, இதை போட்டுக்கலாம் இல்ல. 3/12னா 3/12னா 1/4, 1/4னா வந்துட்டு 1/4னா 0.25 போட்டுக்கலாம். அப்ப ஆன்சர் என்னன்னா 6.25 ஹவர்ஸ் நீங்க போட்டுக்கலாம். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஆவரேஜ்ங்க. ஆவரேஜ் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆவரேஜ்ல
ஆவரேஜ் நம்ம செப்பரேட் வீடியோ பார்க்கலாங்க. அதில் ஒரு புது கான்செப்ட் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆவரேஜ்லேருந்து அப்பப்போ ஒரு கொஷின் கேட்பாங்க, ஈஸியாக போட முடியும். சரியா? டிவிஷன் கான்செப்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ஸில் கேட்குற கொஷின்ஸ்லாம் ஈஸியாக பண்ணலாம். நான் அதை வந்துட்டு செப்பரேட் வீடியோவை உங்களுக்கு போடுறேங்க. பாருங்க, சம் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் 225ங்க. 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இருக்கான். சரியா? அதோட சமேஷன் வந்து 225 சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி சமேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கணும் எப்பயுமே. சரிங்களா? இப்போ 225 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் தானே. 225 5ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 22 5ஆல் பண்ணோம்னா வந்துட்டு 4 வரும், மீதி 2 வரும், 5 வரும், 45 வருமா? 45 தான் நம்ம மிடில் நம்பர். ஆவரேஜ் எப்பயுமே நம்ம மிடில் நம்பரை வச்சுக்கணும். அப்போ பின்னாடி 2 நம்பர் இருக்கும், முன்னாடி 2 நம்பர் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஈவன் நம்பர். சரியா? சரி, ஆட் நம்பர். இது வந்து ஆட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஈவன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் வந்துட்டு 70. ஈவன் நம்பர் வந்துட்டு 70 ஆவரேஜ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆவரேஜ் நீங்கள் மிடில் வச்சுக்கலாம். அப்போ பின்னாடி 2 நம்பர் வரும், முன்னாடி 2 நம்பர் வரும். சரி, இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர். ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர்னா இங்கே வர நம்பர். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே முன்னாடி வந்து 43 வரும், இதுக்கு முன்னாடி வந்து 41 வரும். இதான் ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த ஹையஸ்ட் ஈவன் நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ கிரேட்டஸ்ட் ஈவன் நம்பர் என்ன வரும்னா அதுக்கு பின்னாடி 72 74 வரும் இல்லையா? இப்போ இந்த 74லேருந்து 41 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. சரியா? 74லேருந்து 41 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 33 வரும் இல்லையா? 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3, 7லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 3. அப்போ ஆன்சர் வந்துட்டு 33. சரிங்களா? இந்த மாதிரி போடுங்க. அடுத்து பாருங்க, the age of the group of 3 peoples வந்து 50 years. if a new man joined the group, இதில் வந்து புதுசாக ஒரு ஆள் ஜாயின் பண்ண பிறகு then the new average become 52 yearsங்களா? சரிங்களா? பாருங்க, ஒரு ஆள் வந்த பிறகு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆவரேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தருக்கும். சரியா? பாருங்க, the ages of the group of 3 peoples வந்து 50 years இருக்கான். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா if a new man joined the group the new average become, முன்னாடி வந்து 50 years 3 பேருக்கு இருந்துச்சு, அப்போ ஆவரேஜும் 50 தான் இருக்கும். இப்போ புதுசா ஒரு ஆள் ஜாயின் பண்றாரு, அதனால இப்போ ஆவரேஜ் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா 52. முன்னாடி 50 இருந்தது, இப்போ 52 ஆச்சான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 2 years இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ அவர் உள்ள வந்தவர் இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த நியூ மேன். அப்போ உள்ள வந்தவர் என்னன்னா 8 years அதிகமாக கொண்டு வந்திருப்பார். எதை விட அப்படின்னா முன்னாடி இருந்த 50 விட. அப்போ முன்னாடி இருந்த 50யோட நீங்க 8 ஆட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன வரும்னா 58 வரும். எப்பயுமே வந்துட்டு இப்போ நியூ மேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுனால 53 years ஆகுது அப்படின்னா அந்த நியூ மேனோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா 4 பேத்துக்கும் 3 years கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ 12 years. அப்போ நீங்க அந்த 50யோட அந்த 12 ஆட் பண்ணிக்கணும். அதே ஒரு பர்சன் உள்ள வரதுனால வந்துட்டு வயசு வந்துட்டு 50 இருந்து 49 ஆச்சு அப்படின்னா அவர் உள்ள வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆவரேஜ்ல ஒவ்வொன்றும் குறைக்கிறாரு. அப்ப 4 பேத்துக்கு எவ்வளவு குறைச்சுப்பா? 4 வயசு. அப்ப 50ல இருந்து நீங்க 4 மைனஸ் பண்ணா 46 அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த டீவியேஷனை மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. ஆவரேஜ்ல இருந்து ஒவ்வொரு அப்சர்வேஷன்லயும் டீவியேஷன் எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. அதை வச்சு உங்களோட ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, the average weight of the 40 students in your class is 35. 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட ஆவரேஜ் வந்து 35ங்களா. then the weight of the 2 students were wrongly entered 40 kgs. சரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எரர் கால்குலேஷன் கொடுத்தாவே நீங்க என்ன பண்ணா மேல வந்து ஆக்சுவல் போட்டுக்கணும். சரியா? ஆக்சுவலா போட்டுக்கணும், கீழே வந்து ராங்கா போட்டுக்கணுங்க. சரியா? ராங்கா போட்டுக்கணும். ஆக்சுவலா என்னன்னா ஆக்சுவலா போட வேண்டியது என்னன்னா 42 38 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 80 வருங்க. ஆனா அவங்க ராங்கா போட்டது 44 40 அப்படின்னா 40னா 84ங்க. அப்ப எவ்வளவுனா வந்துட்டு நம்ம டோட்டல்ல மைனஸ் பண்ண வேண்டியது ஆக்சுவலா போட வேண்டியது 80 தான். அவங்க 4 சேர்த்து போட்டாங்க. அப்ப டோட்டல்ல மைனஸ் பண்ண வேண்டியது -4 டிவைடட் பை ஆவரேஜா எவ்வளவு மைனஸ் பண்ணது டோட்டல்ல. ஆனா அவங்க கேட்கறது வந்து என்னன்னா ஃபைண்ட் த கரெக்ட் ஆவரேஜ் தான் கேட்கறாங்க. அப்ப ஆவரேஜா வந்துட்டு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிவைட் பை 40 போடுங்க. அப்ப ஆவரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 0.1 வந்து நம்ம மைனஸ் பண்ணும் பழைய ஆவரேஜ்ல இருந்து. பழைய ஆவரேஜ் 35னா அதுல இருந்து 0.1 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும், நமக்கு 34.9 வருமா, 9 kg வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 34.9 kg. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, y is 75% of p ன்னு சொல்லிட்டாங்க. y வந்து பாத்தீங்கன்னா 75% எதுல அப்படின்னா p-ல. சரியா? p வந்துட்டு 100%ங்களா. சரியா? ரைட். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, அந்த ஆவரேஜ் ஆஃப் போத் நம்பர்ஸ் இஸ் 30 less than the p. சரியா? ரெண்டு நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிவைட் பை 2 போட்டீங்கன்னா என்ன வரும், 175 டிவைட் பை 2னா 170 டிவைட் பை 2னா 85. சரி, 85 5னா 87.5 வருங்க. சரி, 87.5 வரும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் பி. பி வந்துட்டு 100ங்க. அப்ப இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு இருக்கு இல்லைங்களா, 12.5. அந்த 12.5% தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 30ன்னு சொல்றாங்க. 12.5ங்கிறது என்னவா, 30. இப்ப என்ன கேட்கறாங்க பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ 20% ஆஃப் y. சரியா? 20% ஆஃப் y.
yங்கிறது வந்து 75, அதில் 20% என்ன வரும், 10% வந்து 7.5 வரும், 20% வந்து 15 வரும். சரியா? அப்போ 12.5% வந்து 30னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா 15%. அப்போ என்ன வரும், 30 டிவைடட் பை 12.5 போட்டோம்னா 1% வரும். நமக்கு தேவை 15%, 15 இன்ட்டு பண்ணிக்கோங்க. இதை 2.5 அடிச்சிங்கன்னா இது 5 டைம்ஸ் வரும். 15 2.5 வச்சிங்கன்னா நமக்கு 6 டைம்ஸ் வரும். இந்த 5 அடிச்சிங்கன்னா 6 வரும். அப்போ 6 6 ஆர் என்ன வரும்னா 36 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 36ங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, b is x more than c and a is x more than b ன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப பாருங்க, b வந்துட்டு c விட x அதிகம், அடுத்தது b வந்துட்டு a வந்துட்டு b விட x அதிகமா, அப்ப c தான் இருக்கிறதுலே சின்னவங்க. c-க்கும் a-க்கும் அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. c-க்கும் a-க்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் x டிஃபரன்ஸா இருக்கும் இல்லையா? ஏன்னா c-ல இருந்து b-க்கு ஒரு x இருக்கு, அப்புறம் b-ல இருந்து a-க்கு ஒரு x இருக்கு. அப்ப மொத்தம் c-ல இருந்து a-க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 2x டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, இஃப் a ஈக்குவல் டு 1000, a வந்து 1000, இஃப் த ஆவரேஜ் ஆஃப் a அண்ட் c வந்துட்டு 1960. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், a பிளஸ் c என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க 960 இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே 2ஆல இன்ட்டு பண்ணுங்க. அப்ப டோட்டல் கிடைக்கும். டோட்டல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 900 1800 பிளஸ் 120னா 1920ங்க. இதில் நமக்கு ஏவோட வேல்யூ கொடுத்தாச்சுங்க. ஏவோட வேல்யூ 1000 சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பாக சியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் சி வந்து 1920. அப்போ ஏவோட வேல்யூ 1000, சியோட வேல்யூ 920 இருக்கும். அப்போ ஏக்கும் சிக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80ங்க. சரியா? இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 2x தான் வந்துட்டு 80 இல்லையா? ஏவுக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 2x. 2xங்கிறது 80னா அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 80 டிவைடட் பை 2 போடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 40 கிடைக்கும். சரியா? அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 40. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are two numbers இருக்குங்க, x and y. While the sum of x and y is equal to 160% of x. x-உம் y-யும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 160% வருமா? எதை விட கம்பேர் பண்ணும்போது x 100% இருந்துச்சுன்னா. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, if the average of x and y, எக்ஸும் ஒய் வந்துட்டு 160ன்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 160. அப்போ டோட்டல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 320 வரும். அப்போ 320ங்கிறது என்னன்னா இந்த 160க்கு ஈக்குவலுங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 60% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்க, எக்ஸும் ஒய் சேர்ந்தா 160, எக்ஸ் வந்து 100னா கண்டிப்பாக ஒய் வந்து 60யாக தான் இருக்கணுங்க. அப்போ 160% வந்துட்டு 320னா 1% 2 வரும். 1% 2னா 100% என்ன வரும்னா 200 வரும். எக்ஸ் வந்து 200 வரும். இதோட 2 இன்ட்டு பண்ணீங்கன்னா இவங்க 120 வருவாங்க. சரிங்களா? இது 200, இது 120ங்க. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா 80ங்க. 80ல நம்மள 60% கண்டுபிடி சொல்றாங்க. அப்போ 80ல 60% கண்டுபிடி சொன்னா நீங்க 8 இன்ட்டு 6 போட்டா போதும் தானே. அப்போ 8 6 ஆர் என்ன வரும்னா 48. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 48. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க, ABCDE வந்துட்டு 20ஆங்க. The average of C, D and E வந்து 23ஆ. If B is 6 more than E, then find the sum of A and Eன்னு சொல்றாங்க. சரியா? ABCDன்னு இருக்காங்களா 3 பேர், அது வந்து 20ங்களா ஆவரேஜ். சரியா? அதே மாதிரி இதுல CDE வந்துட்டு 23ஆ. B வந்துட்டு 6 more than Eனா, B வந்துட்டு 6 more than Eனா ஏவும் ஈயும் சம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம இப்படி சொல்லலாம், A பிளஸ் B பிளஸ் பிஏ கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இஸ் 6 மோர் தென் ஈங்கும் போது அதை ஈயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்மள. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏ பிளஸ் இ வந்து என்ன சொல்லலாம்னா பி பிளஸ் 6ஆ, இ வந்துட்டு பி பிளஸ் 6ன்னு சொல்லலாம். சாரி, பி வந்துட்டு இ பிளஸ் 6ன்னு சொல்லலாம். அப்போ பி வந்துட்டு இ பிளஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதோட பிளஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த 3 ஏ இல்லை சி பிளஸ் டி பிளஸ் இ என்ன சொல்றாங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆவரேஜ் வந்து 20னா 20 இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. அப்போ 20 இன்ட்டு 5னா 100 போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நமக்கு தெரியும் இது வந்துட்டு ஏக்கு தெரியாது, இ பிளஸ் 6க்கு தெரியாது, ஆனால் சிடிஇக்கு வந்து நமக்கு தெரியும். ஆவரேஜ் 23. அப்போ டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணுக்கும் வந்து 23 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 69 வருங்க. அதுதான் வந்து 100ங்களாம். இப்போ வந்து ஏ பிளஸ் இ என்ன வரும்னா, நம்ம இது ரெண்டையும் அந்தாண்ட கொண்டு போய் மைனஸ் பண்ணுங்க. பிளஸ்ல இருக்கு இல்லைங்களா, அதாட மைனஸ் பண்ணுங்க. அப்போ 100ல இருந்து 75 போச்சுன்னா என்ன வரும், 25. இது 3யும்
இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 + 69 வந்து 75 வரும். 100 வந்து 75 மைனஸ் பண்ணிங்கன்னா 25 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 25. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. The ratio of A to B, A to that of B வந்து 3:4 தான். இது 3ங்களா இது 4ங்களா? சரியா? அந்த ஆவரேஜ் ஆஃப் ABC வந்துட்டு 40 சரியா? இஃப் ஆவரேஜ் ஆஃப் AB வந்து 35ங்களா? சரியா? ABC வந்து 40 அப்படின்னா டோட்டல் என்னாலும் 120 வரும். அதே மாதிரி AB வந்து 35னா டோட்டல் 70 வரும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C கேட்குறாங்க. ஈஸியாக சொல்லிடலாம் தான். எந்த டேட்டாவே நமக்கு தேவையில்லை, இது இருந்தால் போதும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டூ 3 போட்டிங்கன்னா நமக்கு 120 வரும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டூ 2, ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் தானே. இன்டூ 2 போட்டிங்கன்னா 70 வரும். சரியா? இது ஏபிசிங்க, இது வந்துட்டு ஏவும் பிங்க. அப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணால் சி வந்துடுங்க. சி என்ன வரும்னா 50 வரும். அப்போ சிக்கான ஆன்சர் என்னன்னா 50ங்க. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average weight of 30 students வந்துட்டு 50ங்களா? பாருங்க 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு 50 kgங்களா? சரியா? if the weight of the teacher is included, weight of the teacher includedனா இப்போ முன்னாடி 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த இடத்துல ஒரு அப்சர்வேஷன் கூடுது. அப்போ 31 நம்பர்ஸ் வந்துடுவாங்க. ஏன்னா முன்னாடி 30 இருந்தாங்க, இப்போ டீச்சர் வந்து இன்க்ளூட் ஆயிட்டாங்க. வெயிட் என்ன ஆகுது அப்படின்னா முன்னாடி 50 kg இருந்தது, இப்போ 1 kg இன்க்ரீஸ் ஆகுது, 51 kg வருங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த டீச்சர்னா கிராஸா எப்படி பிளஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா அப்சர்வேஷன்லயும் ஒன்று கூடுது, ஆவரேஜ்லயும் ஒன்று கூடுதுன்னா நீங்க கிராஸா பிளஸ் பண்ணவே போதுங்க. நமக்கு அந்த நியூ அப்சர்வேஷன் டீச்சரோட கேஜி வெயிட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுங்க. சரிங்களா? அப்ப டீச்சரோட வெயிட் என்ன அப்படின்னா 81 kg. சரி, அடுத்து பாருங்க. அடுத்தது the average age of A and B வந்துட்டு 60 years. அப்போ டோட்டல் வந்து என்ன வரும்? A plus B வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வருமா? இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A minus B சொல்றாங்க. A minus B என்னன்னா 30ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா B யார் கிரேட்டர்னா A கிரேட்டர் தன் Bன்னு சொல்லிட்டாங்க. A கிரேட்டர் தன் Bன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது B வந்து சின்னவங்களை கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் சம்மையும் டிஃபரன்ஸ் எடுத்து டிவைட் பை 2 போட்டிங்கனாவே சின்னவங்களுக்கு வந்துடும். டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? நமக்கு 70 வரும். 70 தானே வருது, 30னா 90 வரும். 90 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா பியோடது வந்துடுங்க. பியோடது என்ன அப்படின்னா 45. 45ல 4/5 கேட்குறாங்க. அப்போ இதால கேன்சல் பண்ணால் 9. அப்போ 9 4 என்ன வரும்னா 36 வரும். அப்போ பிக்கு என்ன வரும்? சாரி, சிக்கு ஃபைண்ட் த சிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36ங்க. 36 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க. that are 5 consecutive even numbers ன்னு சொல்லிட்டாங்க. the sum of the first and last வந்து 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு மிடில் நம்ம சொல்லிடலாம். எப்பயுமே ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். அப்போ 24 டிவைட் பை 2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 24 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா மிடில் நம்பர் வந்துடும். 5 நம்பர்ல 1 2 3 4 5 நம்பர்ல மிடில் நம்பர் என்ன அப்படின்னா 12. சரியா? அப்போ நம்ம என்ன சொல்றாங்க பாருங்க. if the smallest number from 3 consecutive odd number is 13 more than the smallest even number. இதுல smallest even number என்னன்னா 10, 8. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா 13 அதிகமா. சரியா? 13 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர், ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர் கிடைக்குமா. 13 மோர் தென் ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பரோட 13 ஆட் பண்ணுங்க, நமக்கு 21 கிடைக்கும். இதான் ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர். இதுல 3 கன்சிக்யூட்டிவ் தானமா. அப்போ அடுத்த நம்பர் 23 சொல்லலாம், அடுத்த நம்பர் 25ன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட கேள்வி என்னன்னா தென் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆட் நம்பர்னு சொல்றாங்க. லார்ஜஸ்ட் ஆட் நம்பர் என்னவா இருக்குன்னா 25 இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 25. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், the sum of 4 consecutive even number and 3 consecutive odd number is 175. சரிங்களா? என்ன சொல்றாங்க? the sum of 4 consecutive even number and the 3 consecutive odd number ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டாங்க இல்லையா? 175. ஓகே. if the smallest odd number is 15 more than the smallest even number, odd நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 15 வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்குமா. அப்போ 15 டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா இது 4 இது 7. ஓகே, நீங்க வந்துட்டு இதாவே ஃப்ரேம் பண்ணிருங்க, ஈக்குவேஷனாவே ஃப்ரேம் பண்ணிருங்க. அப்ப ஈவன் நம்பர் லோவஸ்ட் ஈவன் நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரியா? ஈவன் நம்பர் ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்த ஈவன் நம்பரை எக்ஸ் பிளஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2 டிஃபரன்ஸ் இருக்குமா. அடுத்த ஈவன் நம்பரை நீங்க எக்ஸ் பிளஸ் 4ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஈவன் நம்பர் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா 4. இதுக்கு வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 நம்பர் சொல்லியாச்சு. அடுத்த ஆட் நம்பர் என்ன சொல்றாங்க பாருங்க. இது ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்துட்டு என்னன்னா 15 மோர் தென் த ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர். இந்த ஈவன் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இதை விட 15 அதிகமா. அப்போ இது என்னவா இருக்குன்னா ஆட் நம்பர், ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 15 இருக்கும். அடுத்த ஆட் நம்பர் வந்து இதோட 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது எக்ஸ் பிளஸ் என்னவா இருக்கும்னா 17 இருக்கும். அடுத்த ஆட் நம்பர் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 19 போட்டுக்கோங்க. சரியா? அப்போ எத்தனை எக்ஸ் இருக்கு?
இதெல்லாம் சேர்ந்தது தான் 175ங்களாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் 175 சரியா? இப்போ எக்ஸ் ஆட் பண்ணுங்க. 1 2 7 எக்ஸ் இருக்கும் இல்ல? ஏன்னா 7 நம்பர் தானே, 7 எக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 2 4 6 12 12 15 27 27 ஒரு 14 27 ஒரு 14 44 10னா 37 44 44 ஒரு 19 ஆட் பண்ணுங்க. 44 ஒரு 20 ஆட் பண்ணீங்கன்னா 64 64 63ங்க. 63 வரும். 63 ஈக்குவல் டு 175ங்க. அப்ப 7x ஈக்குவல் டு 175 மைனஸ் 63ங்க. இது அப்படியே அந்தாண்டு எடுத்து பண்ணா 63 மைனஸ் பண்ணிடுங்க. 63 மைனஸ் பண்ண என்ன வரும்? 60 மைனஸ் பண்ணா 115, 3 மைனஸ் பண்ணா 112ங்க. அப்ப x ஈக்குவல் டு என்ன வரும்? 112 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 7ஆல் டிவைட் பண்ணா 130 630 16 வரும். சரியா? x என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7னா மீதி 16 வரும். அப்ப 16 அப்படின்னா நம்மகிட்ட இப்ப என்ன கேட்கறாங்க? தென் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் கேட்கறாங்க. அப்ப ஈவன் நம்பர் என்னவா இருக்குன்னா 16 தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ தான் நம்மகிட்ட கேட்கறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The sum of three numbers a b c வந்துட்டு 975 னு சொல்லிட்டாங்க. if b is more than 125 more than that of a1. சரியா? a விட b வந்து 125 அதிகமா, and c is 125 more than that of b. சரியா? b விட என்ன சொல்லிட்டாங்க? c அதிகமா. சரியா? அப்ப c அதிகம்னா a தான் இருக்கிறதே சின்னது இல்லையா? அப்ப a-க்கும் c-க்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 25, இன்னொரு 25 இது டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப மொத்தம் வந்துட்டு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a-க்கும் ac வந்துட்டு b வந்துட்டு more than 125 than that of a. a விட 125 வந்து b அதிகம் இல்லையா? அடுத்தது c வந்து 125 more than c. சாரி, c is 125 more than b. அப்ப b விட அவங்க 250 அதிகமா இருப்பாங்க. a விட c வந்து 250 அதிகமா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் c ன்னு சொல்றாங்க. ஓகேங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா 975ல இருந்து இது வந்துட்டு ஒரு 125, இங்க வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 225 டிஃபரன்ஸ் இருக்கும். சாரி, 250 டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப 250 எப்படி 250ன்னு புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுது தானே உங்களுக்கு? எல்லாம் ஈக்குவேஷன் கூட ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து 250 பிளஸ் 120 மொத்தம் 375 டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? இப்ப 375 டிஃபரன்ஸ் எடுக்கிறோம்னா நமக்கு என்ன வரும்? 375 டிஃபரன்ஸ் எடுக்கிறோம்னா நமக்கு 600 வரும். 600ங்கிறது வந்து டிவைட் பை 3 போட்டீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா எடுத்துட்டா 200 இருக்கும். அப்ப இதை விட 250 அதிகம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ சி. அப்ப சி என்ன வரும்னா 450. இல்லைன்னா இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இப்படி போட்டுக்கலாம். மோர் தென் பியா. இஃப் ஏ வந்துட்டு ஏன்னு வச்சுக்கலாம். சரியா? பி வந்து என்ன வச்சுக்கலாம்னா a பிளஸ் 125 வச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? சரி. சி என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா a பிளஸ் 125 உள்ள 125 அதிகமா. அப்ப a பிளஸ் நீங்க 250 வச்சுக்கலாம். புரியுதா சொல்றது? இந்த 125 பிளஸ் 125 இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 975ன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப ஏவை கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? 3a வந்துட்டு எதுக்கு சமம் அப்படின்னா இதை 3 ஆட் பண்ணா 375 ஈக்குவல் டு 975ங்களாம். அப்ப 3a எதுக்கு சமம் அப்படின்னா இதை அந்தாண்டு மைனஸ் பண்ணுங்க. இந்த 975ல இருந்து 375 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 600 வரும். அப்ப a என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ங்க. அப்ப a 200னா c என்னன்னா இதான் c, இது வந்து b. சரியா? இது வந்து a. c என்ன வரும்னா a-ல இருந்து 250 அதிகமா. அப்ப 200ஓட நீங்க 250 ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னா 450 வரும். அப்ப a என்னன்னு கேட்டாங்கன்னா a இல்ல, a வந்து 200. c என்னன்னு கேட்டாங்கன்னா 250னா c வந்து 450ங்க. சரிங்களா? ரைட். நீங்க அப்படியே லாஜிக்காவும் போடலாம். உங்களுக்கு குழப்பம் வந்த மாதிரி இருந்தா இப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாருங்க. a and b are two நம்பர்ஸ்ங்க, while sum of these two numbers is 108. சரியா? ரெண்டு நம்பரையும் ஏவியும் பியவும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன சொல்றாங்க பாருங்க 108ன்னு சொல்றாங்க. அடுத்தது a is 6 more than 2 times that of b ன்னு சொல்றாங்க. சரியா? a என்ன சொல்றாங்க பாருங்க, a வந்துட்டு is 6 more than 2 times that of b. சரியா? a வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா a equal to 2 times of a is 2 times that of b. b plus 6. சரியா? இதுதான் வந்துட்டு a. சரிங்களா? இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தனா இது வந்து நம்ம ஏக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளஸ் பியும் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதுதான் என்ன சொல்றாங்கன்னா 108ன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 3b வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா 3b plus 6 தான் வந்துட்டு 108ன்னு சொல்லலாம்.
அப்போ 3b ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? இந்த 108 நீங்கள் 6 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 102 சொல்லலாம். அப்போ b என்ன வரும் அப்படின்னா இந்த 3ஆல் டிவைட் பண்ணுங்க. சரியா? 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 3ஆல் டிவைட் பண்ணால் வந்துட்டு 3 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 1 34 வரும். அப்போ b வந்து 34. சரியா? இப்போ b-யை 2 டைம்ஸ் பண்ணி, சரியா, 34 2 டைம்ஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு 68 வரும். 68ஓட 6 ஆட் பண்ணிங்கன்னா 74 வரும். அப்போ a வந்து என்னன்னா 74ங்களா, b வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சது 34னு கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 34க்கும் 74க்கும் 34க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 40. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 40. புரியுதுங்களா? ரைட். ஓகே, நம்ம இப்போ ஒரு 3 டாபிக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரிங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.